கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள், சில கோத்திரங்கள் விடப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய காரணங்களை கடந்த செய்தியிலே நாம் கற்றோம். இன்ன நாளிலே இன்னும் நீளமாக ஆழமாக குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த கோத்திரத்தின் பெயர் தான் கோத்திரம். எதற்காக இந்த தான் கோத்திரம் விடப்பட்டது? எதற்காக இந்த தான் கோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியிலிருந்து நீக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஐயா, இதில் எங்களுக்கு என்ன செய்தி? நாம் ஏன் ஆண்டவருடைய பட்டியலிலே ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறவில்லை? எப்படி இடம்பெற வேண்டும்? இடம்பெற்றவுடன் நீக்கப்படுவோமோ அந்த பட்டியலில் இருந்து, அல்லது நீக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளை காணப்பட வேண்டிய ஆவிக்குரிய தகுதிகள் என்ன என்பதை குறித்து இன்றைய நாளிலே பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது, சூரியன் கருக்கிறது, சந்திரன் இரத்தமாக மாறுகிறது, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகின்றன. கர்த்தரை பார்க்க முடியாமல் பலர் அங்குமிங்குமாக சிதறி ஓடுகிறார்கள். 4 தூதர்கள் காற்றுகளை எல்லாம் பிடித்து கொள்ளுகிறார்கள். ஒரு இடத்தில் ஒரு இலை கூட அசையவில்லை. பின்ன பூமியை சேதப்படுத்துகிறதற்கு மனம் திரும்பாதவர்கள் மத்தியில் வாழக்கூடிய விசுவாசிகளின் மேல் முத்திரை போடுகிறார்கள், அவர்கள் காக்கப்படுவதற்காக. 12 கோத்திரங்கள். அவர்கள் எல்லாரும் இந்தியர்கள் அல்ல, அவர்கள் எல்லாரும் சிங்கப்பூரார் அல்ல, அவர்கள் எல்லாரும் மலேசியாக்காரர்கள் அல்ல, அவர்கள் எந்த நாட்டையும் சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் இஸ்ரவேல் மக்கள். எங்கே வாசிக்கிறோம்? 4ஆம் வசனம் முதல். வெளிப்படுத்தும் விசேஷம் 7:4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த 1,44,000 பேர் குறிப்பிட்ட ஒரு சபையை சேர்ந்தவர்கள் அல்ல. அது நாங்கள் தான் இந்த 1,44,000 பேர் என்று சொன்னால் அதை போல அறிவீனம் உலகத்திலே கிடையாது. இஸ்ரவேல் புத்திரருடைய கூட்டம், இஸ்ரவேல் புத்திரருடைய 12 கோத்திரத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள்தான். இப்போ நாங்கள் தான் இந்த 1,44,000 பேர் எங்கள் சபையிலே தான் முத்திரை போடப்படுகிறது. ஆக 1,44,000 பேர் என்ற கூட்டத்தில் நீங்கள் சேர வேண்டும் என்றால் எங்கள் சபையிலே வந்து நீங்கள் அங்கத்தினர்களாக, விசுவாசிகளாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அதிலும் பெரிய முட்டாள்தனம். இஸ்ரவேல் ஜனங்கள் காற்றடிக்காத நேரத்திலே, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ற இஸ்ரவேல் மக்களுடைய கோத்திரங்களில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம். ஆமாம், இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்கள் யாவை? 12 கோத்திரங்கள். அவர்கள் பெயர்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி,
காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், இப்படி 12 கோத்திரம். அதில் பார்த்தா 5ஆம் வசனம் பாருங்கள். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன்லாம் முதல்ல வந்திருக்கணும், யூதா முதல்ல வந்திருக்கு. ஏன்னா கோத்திர பிதாக்களின் பட்டியல்களை பார்க்கும் பொழுது ரூபன், சிமியோன் இப்படி தான் ஆரம்பிக்கும். இப்போ ரூபன் 2ஆம் இடம் வகிக்கிறதே. என்ன காரணம்? முதல்ல யூதா. ரூபன் கோத்திரம் பின்னால் தள்ளப்பட்டதற்கு காரணம் ரூபன் தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்தவன் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கே கற்றுக் கொடுக்கிறது? ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கற்றுக் கொடுக்கிறது. தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்தவன் மிகப்பெரிய விபசாரம், அவன் பின்னால் தள்ளப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் யூதா கோத்திரம் ஆண்டவருக்காக விசுவாசத்திலே வைராக்கியமான கோத்திரம். அந்த கோத்திரத்தில் பிறந்தவன் தானே தாவீது. அந்த கோத்திரத்தில் பிறந்தவர் தானே தாவீதின் குமாரனாகிய யூத ராஜசிங்கம் இயேசு. இப்படியாக அந்த கோத்திரத்தின் பட்டியலை நாம் பார்க்கிறோம். எப்பிராயிம் அப்படின்னு ஒரு கோத்திரம் தள்ளப்பட்டிருக்கிறது. பெற்றைய நாட்களிலே யோசேப்பின் குமாரர்கள் 2, எப்பிராயிம், மனாசே. எப்பிராயிம் தள்ளப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம் விக்கிரக வணக்கம். விக்கிரக வணக்கத்திலே நலிந்து போன ஒரு கோத்திரம். எங்க வாசிக்கிறோம்? ஏசாயா 7:17, ஓசியா 9 நாம் பார்க்கிறோம். விக்கிரக வணக்கம். எதற்கு விக்கிரக வணக்கம்? பாவம். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனை விக்கிரகத்தில் வடிப்பது அறிவீனம். ஆவியான தேவனை கல்லிலே, களிமண்ணிலே, கட்டையிலே வடிப்பது அறிவீனம். எனவே அந்த கோத்திரம் தள்ளப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். மனாசே கோத்திரம் இணைந்து கொண்டதாக பார்க்கிறோம். அந்த கோத்திரத்தை சேர்த்து கொண்டார்கள். அதற்கு என்ன காரணம்? யோசேப்புக்கு பிரியமான மகன், ஆண்டவருக்கு உண்மையான கோத்திரம், அது இணைக்கப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது தான் கோத்திரம் தள்ளப்பட்ட கோத்திரம், பெர்மனண்டா நிரந்தரமாக தள்ளப்பட்ட கோத்திரம் என்று சொல்லி தான் கோத்திரத்தை குறித்து பார்க்கிறோம். சற்று நீளமாக, சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கிறோம். தான் கோத்திரம் குறிப்பாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே, உபாகமம் 29ஆம் அதிகாரத்திலே, 18ஆம் அதிகாரத்திலே, ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்திலே, 8ஆம் அதிகாரத்திலே, இன்னும் பல அதிகாரங்களிலே தான் கோத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, இன்றைக்கு தான் கோத்திரம் விடப்பட்ட கோத்திரம். ஏன் விடப்பட்டது? ஏன் தள்ளப்பட்டது? வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே இந்த கோத்திரம் இடம்பெறவில்லை என்று சொல்லி அந்த கோத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தான் கோத்திரம், தான் மகன், யாக்கோபின் மகன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய 5வது மகன் தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ராகேலுக்கு பல வருஷங்களாக பிள்ளைகள் இல்லை. தன்னுடைய அக்காவோடு அவளுக்கு போட்டி மனப்பான்மை ஏற்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தூதாயின் கனி, அதை புசித்தால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்று அவள் எண்ணிக்கொண்டு குறுக்கு வழியிலே, தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருக்காமல், தேவனுடைய நாளுக்காக காத்திருக்காமல், குறுக்கு வழியிலே அந்த காயை பறித்து தின்று அல்லது அந்த கனியை பறித்து தின்று பிள்ளை உண்டாகுவதற்கு பிரயத்தனப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 35:25, ஆதியாகமம் 36:6, ஆதியாகமம் 30:5 முதல் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படியாக அவள் குறுக்கு வழியிலே காரியத்தை சாதிக்க விரும்பினாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குறுக்கு வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? ஒரு காரியம் நடக்க வேண்டும், ஒரு சொத்தை நாம் சபதரிக்க வேண்டும், ஒரு காரியத்தை அடைய வேண்டும், ஒரு பெண்ணை அல்லது ஆணை மணக்க வேண்டும். குறுக்கு வழிகள் நம்முடைய வழிகளா? நம்முடைய வழிகள் குறுக்கு வழிகளாக இருத்தலாகாது. நம்முடைய வழி குறுக்கு வழி அல்ல. நம்முடைய வழி குருசின் வழி, ஆண்டவராகிய தெய்வத்தின் வழி. ஆண்டவர் வழி வழியாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தான் என்பவன் போட்டியிலே பிறந்தவன், தமக்கைக்கும் தங்கைக்கும் இடையில் உள்ள போட்டியிலே பிறந்தவன் என்று சொல்லி ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். 43ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை அப்படியாக நாம் பார்க்கிறோம். கடைசியிலே இந்த சந்ததி, தான் சந்ததி காணாமற் போனது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காணாமற் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டது, காணாமற் போன காசு கண்டுபிடிக்கப்பட்டது, காணாமல் போன மகன் கண்டுபிடிக்கப்பட்டான். இருப்பினும் இந்த காணாமற் போன சந்ததி கண்டுபிடிக்கப்படவே இல்லை.
சிலர் சொல்லுகிறார்கள் இந்த சந்ததி அங்கே டென்மார்க்கில் காணப்படுகிறது, அங்கே சுவிட்சர்லாந்தில் காணப்படுகிறது, இருக்கிறார்கள். தான் கோத்திரத்தார் அங்கும் இங்கும் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையோ பொய்யோ அது நமக்கு தெரியாது. கோத்திர பட்டியலிலே வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே இந்த சந்ததி இடம்பெறவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபின் சாபம் இதற்கு சொந்தமானது. ஆதியாகமம் 49. மோசேயின் ஆசீர்வாதம் இதற்கு கிடைத்தது. இருப்பினும் ஐயா மோசேயின் ஆசீர்வாதம், ஆமா, நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமம் 33:22 ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஒவ்வவில்லை, நிறைவேறவில்லை என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா இந்த சந்ததி இப்பொழுது எங்கே ஐயா இருக்கிறது? சரியாக தெரியவில்லை, வரலாறு அறிவிக்கவில்லை, வேதம் கூறவில்லை, எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்தினாலே சூறையாடப்பட்டார்களே, அவர்களை எல்லாம் வேற்று அரசாங்கங்கள் சூறையாடி சிறைபிடித்து சென்றார்களே. யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு சென்றதே, யோசேப்பு கோத்திரத்தோடு சேர்த்து. அதே வேளையிலே மற்ற 10 கோத்திரங்கள் அசிரியாவுக்கு சென்றனரே. அசிரியாவுக்கு சென்றனர். யூதா கோத்திரம் பாபிலோனில் இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்தது. அவர்கள் மதுரைக்கு போனார்களா? மதுரையிலே இருந்தார்கள். மற்ற கோத்திரங்கள் 10 கோத்திரங்கள் அசிரியாவுக்கு சென்றார்கள். ஒரே இடத்துல இருக்க முடியவில்லை. அவர்கள் பாம்பேக்கு கொண்டு சென்றார்களா? கொண்டு செல்லப்பட்டவர்கள் எல்லாம் டெல்லியிலும் மதுரையிலும் சென்னையிலும் பெங்களூரிலும் ஹைதராபாத்திலும் இப்படி பல இடங்களிலே அவர்களை சிதறடித்து வைத்துக் கொண்டார்கள். அசிரிய அரசாங்கத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் சிதறப்பட்டார்கள்? ஒருவருக்கொருவர் சேர்ந்து விடக்கூடாது, ஒற்றுமையாக வந்து விடக்கூடாது. நம்முடைய சாம்ராஜ்யத்தை, அசிரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடாது. இதுவரை அவர்கள் வழங்கி வந்தார்களே ஒரு மதம், இஸ்ரவேலர் என்று சொல்லி, இஸ்ரவேல் மதம், அதை அவர்கள் தொடர்ந்து அவர்கள் அனுபவிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது. அவர்கள் ஆங்காங்கு சிதறப்பட்டு, கள்ளப்பட்டு, கரைப்பட்டு, களங்கப்பட்டு வாழ்ந்தால் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி போக அவர்களுக்கு ஆசை வராது, ஆசைப்பட மாட்டார்கள் என்று சொல்லி ரொம்ப தந்திரமாக அவர்களெல்லாம் பல இடங்களிலே சிதறப்பட்டு வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிதறப்பட்ட கூட்டம் மற்ற கோத்திரங்கள் யாரெல்லாம்? அவர்கள் அல்ல, யூதா அல்ல, யோசேப்பு அல்ல. சிதறப்பட்ட கோத்திரம் 10 கோத்திரம். அதில் ஒன்று தான் கோத்திரம். கள்ளப்பட்டார்களே, கலங்கப்பட்டார்களே, கரைப்பட்டார்களே அந்த கோத்திரம். ஒரு காலத்திலே பாபிலோன் அரசாங்கம் மேற்கொள்ளப்பட்டு மேதிய பாரசீக அரசாங்கம் வந்த பொழுது எல்லா யூதர்களும் விடுதலையாக்கப்பட்டார்கள். பாபிலோனிலா, அசிரியாவிலா விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்போ எல்லாரும் எருசலேமுக்கு வரலாம், சொந்த பூமிக்கு வரலாம். வந்து அங்கே ஆலயம் இல்லை, அலங்கம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆலயம் கட்ட ஆரம்பித்தார்கள். அசிரியாவில் இருந்து வந்த யூதர்கள் எல்லாரும் சமாரியாவிலே தங்கினார்கள். பாபிலோனில் இருந்து வந்த யூதர்கள் எல்லாரும் எருசலேமிலே தங்கினார்கள். எருசலேமிலே ஆலயம் கட்ட முனைந்தார்கள். நாங்களும் வரோம், நாங்களும் சொந்தக்காரங்க தானே, எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அசிரியாவில் இருந்து வந்த யூதர்கள் கேட்ட பொழுது மறுத்து விட்டார்கள். யூதர்கள், சுத்தமான யூதர்கள் என்று எண்ணப்பட்ட எருசலேமியர், யூதேயா நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். நாங்கள் பார்த்துக் கொள்வோம், நாங்கள் சுத்தமான யூதர்கள், 2 கோத்திரத்தார், நாங்கள் கட்டுவோம், நீங்க வேண்டாம். பிற்றைய நாட்களிலே அது வழக்கமாகிவிட்டது. யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்கலவாதவர்கள் என்று மாறிவிட்டது. ஆக கரைப்பட்ட கூட்டத்தார் 10 கோத்திரத்தார், அந்த 10ல் 1 தான் கோத்திரத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு, அந்த கட்டுமானத்திற்கு அவர்கள் தான் கோத்திரத்தார் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வருங்காலத்திலே அந்தி கிறிஸ்து கூட தான் கோத்திரத்திலிருந்து வருவான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, தான் கோத்திரம் அவர்கள் தள்ளப்பட்டதற்கு, நீக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று சொல்லி வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அங்கே காரணங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. முதல் காரணம் தந்திரம், உபாயம், தந்திரம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்ன வாசித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக? தான் ஒரு சர்ப்பம்,
தந்திரமான ஒரு பிராணி, தான் ஒரு சிங்கம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரியக்கூடிய சிங்கம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தந்திர குணமுள்ள தான் கோத்திரத்தார், தந்திரத்தால் அவர்கள் இழந்து போகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் வசனம், தானை குறித்து, தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானில் இருந்து பாய்வான் என்று வாசிக்கிறோம். புலி பதுங்கி இருக்குமே, புதர்களுக்கு பின்னால் புலி பாயக்கூடிய அளவில் தந்திரமான ஒரு பிராணிக்கு ஒத்தவன் தான் கோத்திரம் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. இன்னும் ஆதியாகமம் 49 பாருங்கள். ஆதியாகமம் 49 16 முதல் 17 வரை பார்க்கும் பொழுது 18 வரை என்ன பார்க்கலாம். ஆமா, வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களே, தினமும் நீங்கள் தியானிக்கிறீர்களே, கருத்தாக வாசிக்கிறீர்களா? காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்களா? ஏனோ தானோ என்று தினத்தந்தி தினமலர் போல வாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தியானத்தோடு வாசியுங்கள். ஆதியாகமம் 49 16 முதல், தான் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை விசாரிப்பான். தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நியாயாதிபதி. அவனோ அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 17, தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். என்ன பயங்கரம், என்ன பயங்கரமான காரியம். ஒரு தகப்பன் யாக்கோபு மகனுக்கு கொடுக்கக்கூடிய சாபமா ஆசீர்வாதமா எப்படி இருக்கிறது பாருங்கள். தான் ஒரு சர்ப்பம், தான் ஒரு சிங்கம், தந்திர குணமுடையவன் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். 18, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன், என்னை காப்பாற்றுவது யார் என்று சொல்லி கர்த்தருடைய ஜனங்கள் புலம்புவதாக அங்கே பார்க்கிறோம். என்ன காரணம் இந்த தந்திரத்துக்கு? பல காரணங்கள். அந்த காரணங்களை நாம் ஆராய இருக்கிறோம். முதலாவதாக ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசன தொகுப்பு முடிவதாக பார்க்கிறோமே, அதை கொஞ்சம் பார்த்து விடுவோமே. ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டுமா? ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டாமே? ரட்சிப்பு நமக்காக காத்திருக்கிறதே. சிலுவையிலே தொங்கிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பிரிக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் சென்றார், நமக்குள்ளே வாசம் பண்ண 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த ரட்சிப்பு நமக்கு காத்திருக்கிறதே. எப்ப வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாமே. 2 நிபந்தனைகள் தான். 1, பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும், பாவ பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பழைய மதத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். 1 மனம் திரும்புதல், 2 விசுவாசம். ஆண்டவர் சிலுவையில் நமக்காக மரித்தாரே, நாமும் கூட பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக அவர் சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். முதலாவதாக மனம் திரும்புதல், இரண்டாவதாக விசுவாசம். ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டாம் ஐயா, ரட்சிப்புக்காக காத்திருக்க ஐயா என்று சொல்ல வேண்டாம். கன்னியாகுமரியில் நெய்யூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே உள்ள ஒரு ஆலயத்தில் பல வருஷங்களுக்கு முன்பாக கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுவதற்காக சென்றிருந்தேன். நிறைய கூட்டம், காம்பவுண்டு முழுதும் பெருத்த கூட்டம். ஆனால் ஒரு சில மக்கள், ஒரு 10-12 பேர் வெளியே நின்றே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவ்வப்போது நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஆங்காங்க நான் எட்டி பார்த்து கொண்டே இருந்தேன். வெள்ளை சேலைகளை அணிந்திருந்தார்கள், பைபிளை மார்போடு அணைத்திருந்தார்கள், கவனமாக காம்பவுண்டுக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் அதை கவனித்துக் கொண்டே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். சபை யார் என்று தெரிகிறது, கிறிஸ்தவர்கள் என்று தெரிகிறது, விசுவாசிகள் என்று தெரிகிறது. ஏன் உள்ள வர மறுக்கிறார்கள்? ஒருவேளை வெள்ளை சேலை கட்டியிருக்கிறார்களே, அதனால் அவர்கள் வர விரும்பவில்லையோ என்று எண்ணிக்கொண்டே பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை இவர்கள் எல்லாம் செய்தி முடியும் வரை இவர்கள் காத்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களிடத்தில் போய் நான் பேச வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணும்போதே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். செய்தி முடிந்தது, கூட்டம் கலைந்தது. அந்த மக்களோ அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள், ஆர்வத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள்.
பலர் என்னை சந்திக்க முன் வந்தார்கள். அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு சில சகோதரிகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பேசி முடித்து விட்டு வருகிறேன், சீக்கிரமாக வந்து விடுவேன் என்று சொல்லி நான் சென்றேன். அங்கே போய், அம்மா, சகோதரியே, தங்கச்சி, நீங்களாம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, ஏறக்குறை 1 மணி நேரமா உள்ளே வந்து உட்கார வேண்டியது தானே என்று கேட்டேன். இல்லை, நாங்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. காரணத்தை நான் கேட்கவில்லை. எதுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? என்னை பார்க்கறதுக்கா, ஏதாவது கேட்கறதுக்கா என்ன நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா, எங்களுக்கு ஒரே ஒரு குழப்பம்தான், எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான். நாங்கள்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவங்க, நாங்கள்லாம் பல பாஷை நாங்கள் பேசுகிறோம். ஒரே ஒரு குழப்பம்தான் ஐயா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் எங்களுக்கு இல்லையா, ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. திடுக்கிட்டு போனேன். என்னதெல்லாம் சொல்லிட்டாங்களே, அபிஷேகங்கிறாங்க, அந்நிய பாஷைங்கிறாங்க, ரட்சிப்பு இல்லையாமே. இப்படியெல்லாம் வாழக்கூடிய மனிதர்கள் உங்கள் மத்தியில் உண்டா? விசுவாசிகள் உங்கள் மத்தியில் உண்டா? இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் காத்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்களா? ரட்சிப்பு உங்களுக்காக சிலுவையிலே காத்திருக்கிறது. ரட்சிப்பு என்பது சம்பாதிப்பது அல்ல, அது சம்பாதித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பிரிக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், மரித்தார். எனவே நமக்கு பிரிவு இல்லை, நமக்கு வேதனை இல்லை, நமக்கு மரண பயம் இல்லை. கிறிஸ்து நம்முடைய ஜீவன் என்றால் சாவு நமக்கு ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறதே. செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்ப வேண்டும். அது முதலாவதாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நிபந்தனை. மனம் திரும்புதல் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. நிச்சயமாக இன்றைக்கு மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. மனம் திரும்பாத மக்களை பார்த்து போதகர்கள் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வது பொய். பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மனம் திரும்பி இருக்கீங்களா? பாவத்தை விட்டு திரும்பி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படின்னா ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று அர்த்தமாகும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், படுவீர்கள் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது சன்மார்க்க கிரியையினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியையினாலும் உண்டானதல்ல, இது தசம பாகம் கொடுப்பதினாலே அல்ல, தான தர்மங்கள் வழங்குவதனாலே அல்ல, தண்ணீர் ஞான ஸ்நானங்கள் எடுப்பதினாலே அல்ல, தங்க நகைகளை கலக்குவதனாலே அல்ல. இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, தான் கோத்திரம் விழுந்து போனதற்கு என்ன காரணம்? விடுபட்டதற்கு என்ன காரணம்? வெறுக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? விலகி போனதற்கு என்ன காரணம்? முதல் காரணம் தந்திரமான மக்கள். சிங்கத்தை போல, பாம்பை போல தந்திரமான மக்கள். ஆதி பாவமே தந்திரம் தானே. சர்ப்பம், பிசாசு. ஒரு காலத்திலே லூசிபராக இருந்தவன் பெருமை வந்த பொழுது பூமிக்கு தள்ளப்பட்டானே, சர்ப்பமாக ஏதேனிலே நுழைந்தானே அல்லது ஏதேனிலேயே தள்ளப்பட்டானே என்று கூட நாம் அறிந்து கொள்ளலாம். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தந்திரம், உபாயம், வஞ்சனை இதெல்லாம் அதில் காணப்பட்டதாக பார்க்கிறோம். அப்படியே எப்படி பெருமையினாலே விழுந்து போனானோ, பிசாசு வீழ்ச்சி அடைந்ததற்கு என்ன காரணம்? ஏசாயா 14, எசேக்கியேல் 28 விழுந்து போனதற்கு என்ன காரணம்? பெருமை. பெருமையினால் விழுந்தான். நம்மை விளைவிப்பதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதம் என்ன? பெருமை. எவாளிடத்தில் வந்தான் தந்திரமுள்ள பாம்பு, தந்திரமுள்ள சர்ப்பம், தந்திரமுள்ள சிங்கம் வந்தான். இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா? எப்படி இவனுக்கு தெரிஞ்சது? இது எனக்கு, என் புருஷனுக்கு தானே தெரியும், இந்த பாம்புக்கு எப்படி தெரிஞ்சது? ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ கதை கேட்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் சாக மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த கனியை நீங்கள் புசித்தால் சாகவே சாவீர்கள். கர்த்தர் சொன்னது உண்மை. ஏன்? அவர் சத்தியமானவர், பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம்.
அப்ப பிசாசு என்ன சொன்னா, நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். அப்பா, எப்படி இருக்கும்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று இருக்கக்கூடிய தெய்வம் இனி இந்த கனியை புசித்து விட்டால் தேவர்களாக மாறுவோமே. பிதா, ஆதாம், ஏவாள் இப்படி மாறுவோமே. திருத்துவமே, தலைகளாக மாறுமே. பெருமை, தந்திரம், தேவர்களைப் போல மாறுவோம் என்ற எண்ணம். அதனாலே அவர்கள் தந்திர வசப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களும் விழுந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி சாத்தான் தள்ளப்பட்டானோ அப்படியே இவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி பட்டயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிபியோனியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூதர்கள் எல்லாரும் யோசுவாவின் தலைமையிலே கானானை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய தலை தப்ப வேண்டும் என்று கருதி தந்திரமாக பழைய ஆடைகளை அணிந்து, பழைய செருப்புகளை அணிந்து, பழைய உணவுகளை கொண்டு வந்து யோசுவாவை ஏமாற்றினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவா பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனை உலக பிரகாரமான மக்கள் தந்திரத்தினாலே ஏமாற்றினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவின் நாட்களிலே கிபியோனியர் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முள்ளுகளாகவே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தந்திரம், தான் விழுந்து போனதற்கு காரணம் தந்திரம். இது ஆதிப்பாவும் அல்ல, பெருமை மட்டும் காரணம் அல்ல, இன்னும் பொருளாசை ஒரு காரணம். தந்திரம். அனனியா சப்பீராள் தந்திரம். ஆமா, உங்க சொத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? ஆமான்னு சொன்னானே அனனியா, சுருண்டு விழுந்து செத்தான். மனைவி சற்று நேரம் கழிச்சு வந்தா. அவனுடைய அடக்கம் கூட, அடக்க ஆராதனை கூட அவளுக்கு தெரியவில்லை. சும்மா வந்தா, கேஷுவலா வந்தா. வந்து நிற்கும் பொழுது பேதுரு கேட்கான், ஆமா நிலத்தை இவ்வளவு கரைத்து கதை வித்தீங்களா? ஆமான்னு சொன்னால அவளும் செத்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன தந்திரம்? பொருளாசை, பண ஆசை, சொத்து ஆசை, தந்திரம். சுருண்டு விழுந்து செத்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதற்கு தந்திரம்? கேட்காததையே தரக்கூடிய ஆண்டவர் கேட்கும் நன்மைகளை தரமாட்டாரா? பணத்தை தரமாட்டாரா? பொருளை தரமாட்டாரா? ப்ராப்பர்ட்டிஸ் தரமாட்டாரா? வேலைகளை தரமாட்டாரா? வியாபாரத்தில் செழிப்பை தரமாட்டாரா? கேட்காததையே அவர் தருவாரே. பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு தாரும் ஆண்டவரே. தந்தாரே. இயேசுவே, உம்முடைய ஜீவனை எனக்காக கொடும், உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தும். தந்தாரே. ஆண்டவரே, இன்றைக்கு முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசத்தை தாரும் ஆண்டவரே. தருகிறாரே. இழுத்து கொண்டிருக்கிறோமே சுவாசத்தை, பிராணவாயுவை. கேட்காத நன்மைகளை தரக்கூடிய தெய்வம் கேட்கும் நன்மைகளை தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமாக தருவாரே. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்திருக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ரோமர் 8:32 கிறிஸ்துவுக்குள் சகலவற்றிலும் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறோமே. வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை, கிருபையின் தேவனுடைய சொற்களை விசுவாசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தான் கோத்திரத்திலே ஒரு நியாயாதிபதி எழும்பினான். தான் நியாயாதிபதியாச்சே, இன்னொரு நியாயாதிபதி எழும்பினான். அவனுடைய பெயர் சிம்சோன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தந்திரசாலி, பெரிய தந்திரசாலி என்று அவனை குறித்து பார்க்கிறோம். 30 துப்பட்டிகள் அதன் மேல் ஆசைப்பட்டு பெலிஸ்தரிடமிருந்து வந்த அவனுடைய மனைவியின் நண்பர்களை அவன் ஏமாற்றினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்து ஏமாந்தான் என்று பார்க்கிறோம். மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள் அவர்களே கொஞ்ச நாட்களில் ஏமாந்து போவார்கள். ஏமாறாதே, ஏமாற்றாதே. ஏமாற்றிய சிம்சோன். சிம்சோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சூரிய பிரகாசம். சூரியனை போல வாழ வேண்டியவன், இஸ்ரவேலின் ரட்சகன் என்று அவன் அழைக்கப்பட்டான். சிறந்த பலசாலி, நியாயாதிபதி, நிறைய அற்புதங்களை, அடையாளங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விடுகதை சொல்லுகிறேன், வேடிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி அடுத்தவர்களை வஞ்சித்தான். ஒரு நியாயாதிபதி, இஸ்ரவேல் ஆள அவன் வழிநடத்தப்பட்டவன். ஏறக்குறை 20 வருஷங்கள் இஸ்ரவேலருக்கு தலைவனாக வாழ்ந்தவன். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆரம்ப நாட்களிலே? விடுகதைகள். இன்றைக்கு அழைக்கப்பட்ட அநேக பிரசங்கிமார்கள், அழைக்கப்பட்ட அநேக போதகர்மார்கள், அழைக்கப்பட்ட அநேக பாஸ்டர்மார்கள் விடுகதைகள் தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிரசங்க பீடத்திலே சுவிசேஷம் இல்லையே, சத்தியம் இல்லையே. நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அந்த கூட்டத்துக்கு போனேன், இது நடந்தது, இந்த கூட்டத்துக்கு போனேன், அது நடந்தது, நான் வெளிநாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கெல்லாம் நான் போனேன் என்று சொல்லி தங்களை குறித்து ஆர்ப்பாட்டமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய
கிறிஸ்துவை வழங்கவில்லையே, சிலுவையை சொல்லவில்லையே. போதகங்களிலே அநேக போதகங்கள் செழுமை, சிலுவை அல்ல. விடுகதைகள், வேடிக்கைகள், மற்றவர்களை பிரமிக்க வைக்கக்கூடிய பொய் சாட்சிகள், இதைத்தானே அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம். சுவிசேஷத்தை சொல்லுங்கள், சத்தியத்தை அறிவியுங்கள், வேத பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மக்கள் உங்களை நோக்கி அல்ல, தெய்வத்தை நோக்கி வாழட்டும். ஆண்டவரை நோக்கி வாழத்தக்கதாக ஆண்டவரிடத்திலே அவர்களை வழிநடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. கட்டுக்கதைகளை சொல்லாதிருங்கள், கதைகளை விடாதிருங்கள், அயல் நாட்டு அனுபவங்களை போதிக்காதிருங்கள், அந்நிய அக்கினியை சபைக்குள்ளே கொண்டு வராதிருங்கள். ஆடல் பாடல் வேண்டாம். ஐயா, தாவீது நடனம் ஆடினான் ஐயா, ஒரு தடவை தானே, ஒரு தடவை தானே, அதுவும் தெருவில் தானே நடனம் ஆடினான். உங்களுக்கு நடனம் ஆட ஆசை இருந்தா தெருவில் போய் ஆடுங்களேன். எதுக்கு ஆலயம்? வேதத்தை கருத்தாக வாசித்து அது சொல்லக்கூடிய அடிப்படை சத்தியங்களை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக தந்திரமான காரியங்கள் இது மட்டுமல்ல, போதனைகளிலே தந்திரம், பெருமையிலே தந்திரம், பொருளாசையிலே தந்திரம், இன்னும் போதனைகளிலே தந்திரம். தந்திரமான போதனைகளை உள்ளே கொண்டு வரக்கூடியவர்கள் உண்டு. பல போதனைகள் அல்லவா வேதத்திலே, பல போதனைகள். அதில் ஒரு தந்திரமான போதனை பார்ப்போமா? நிறைய சொல்லுவேன் வரக்கூடிய நாட்களிலே, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மார்க் 16 பாருங்கள். மார்க் 16 மார்க் 16 மார்க் 16 தெரிஞ்ச வசனம் தானே ஐயா? ஆமா ஆமா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். மார்க் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னுட்டு இருக்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஐயா, ரட்சிக்கப்படணும்னா விசுவாசம் மட்டும் போதாது, ஞானஸ்நானமும் தேவை அப்படின்னு போட்டிருக்க. நீங்க ஒரு அறவேக்காடு தானே, அரைகுறை வசனத்தை தானே வாசித்தீங்க. முழுசா உங்களுக்கு தெரியலையே, அல்லது தெரிஞ்சும் சொல்ல நீங்க விரும்பலையே. மார்க் 16 ஏதான் சொல்லியிருக்கீங்க, பி சொல்லல. பி பாருங்க, மார்க் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஞானஸ்நானம் பெறாதவனோ அப்படி சொல்லல, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, ஒரு ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டா அல்லது 2-3 தடவை எடுத்துக்கிட்டா, ஒன்று தெளிப்பு ஞானஸ்நானம், இன்னொன்று ஊற்று ஞானஸ்நானம், இன்னொன்று முழுக்கு ஞானஸ்நானம், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா ரட்சிப்பு கிடைக்கும். இல்லையே, வேதம் சொல்லலையே. அப்படி ஞானஸ்நானத்தின் மேலேயே குறிக்கோளோடு வந்தவங்க, எதிர்பார்ப்போடு வந்தவங்க, அவங்களுக்காக சொல்லப்பட்ட வசனம். எப்பா, விசுவாசம் இருக்குது நல்லதான், நீ ஞானஸ்நானம் எடுத்தது நல்லதான். ஆனா யார் அக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க? விசுவாசியாதவர்கள். விசுவாசியாமல் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. ஞானஸ்நானத்துக்கு விரோதமா பேசுறானோ? இல்ல, அவிசுவாசத்திற்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கேன். விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறாதவர்கள் கூட ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் ஞானஸ்நானம் பெற்று விசுவாசியாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், விசுவாசம்னா கீழ்ப்படிதல் அர்த்தம். ரோமர் 1:5-7 தம்முடைய நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறோமா வேதத்திற்கு? வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். திருச்சபைகளிலே கிளிப்பிள்ளைகள் உண்டு, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் குறைவு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு வசனத்தை சொன்னா முழுமையா சொல்ல வேண்டும். யார் சொல்லணும்? நீங்க தான் பாஸ்டர், நீங்க தான். விசுவாசியாதவனோ அவன்தான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சும்மா ஞானஸ்நானம் சொல்லி சபையை குழப்பாம, மற்ற சபைகளை பிரிக்காம, அடுத்த சபைகள் இருந்து ஆடுகளை திருடாம, வேதம் என்ன சொல்கிறது? கரெக்டா சொல்லணும், உண்மையா சொல்லணும். எதையாவது கூட்டுனா வாதைகள் கூடும், எதையாவது குறைச்சா ஆசீர்வாதம் போகும். எனவே கருத்தாக வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமே ஒழிய கள்ளத்தனமாக தந்திரமாக வேதத்தை கற்றுக் கொடுக்க கூடாது. சரியா? இந்த ஒண்ணு தானே சொல்லியிருக்கேன். இன்னும் பல வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். ஒண்ணு, அதிர்ச்சி அடைவீர்கள் அல்லது ஆனந்தப்படுவீர்கள். சரியா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களை நீர் வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தான் கோத்திரத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க
எங்களுக்கு கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பட்டியலிலே புறம்பாக்கப்பட்டவன், சந்ததியிலிருந்து நீக்கப்பட்டவன், ஒரு காலத்திலே ஆசாரியனுடைய நெஞ்சிலே புதைந்த ஒரு முத்து போன்றவன், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனவன். அந்த இழப்புக்கு காரணம் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில் கூட பெற்ற ஆவிக்குரிய நன்மைகளை ஒவ்வொன்றாக இழந்து போகாமல் உண்மையிலே நிலைத்திருக்கத்தக்கதாக தான் கோத்திரத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானிக்க, சிந்திக்க ஆண்டவரே அருள் செய்யும். எல்லா விதமான தந்திரங்களை நாங்கள் ஒழித்துவிட்டு, வெட்கமான அந்தரங்க காரியங்களை ஒழித்துவிட்டு, தந்திரமாக நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் உண்மை உத்தமாக நாங்கள் வாழவும், வழிபடவும், வாசிக்கவும், போதிக்கவும், போஷிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த செய்திகளிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.